அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா சய்யிதுல் முர்சலீன் வ இமாமில் முத்தகீன் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பாத். மதிப்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, நாங்கள் கடந்த ஒரு 3 வாரங்களாக இந்த தலைப்பை பார்த்துட்டு இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த வாரத்தில் அதை நிறைவு செய்வோம். கணவனும் மனைவியும் புரிந்துணர்வுக்கான சில வழிகள் என்று சொல்கிற இந்த தலைப்பில் நாங்கள் கணவன் மனைவி என்று சொன்னால் யார் என்று சொல்கிற அந்த டெஃபினிஷன் சம்பந்தமாக சில விஷயங்களை நாங்கள் பார்த்தோம். அது மாதிரி கணவனுடைய பெருமானம், மனைவியினுடைய பெருமானம், அதுபோல் அந்த 2 நிகழ்வுகள், அது சொல்கிற பாடங்கள், இந்த விஷயங்கள் நாங்கள் பார்த்தோம். அதுக்கு பிறகு நாங்கள் இந்த ஒரு வீடியோவை மையப்படுத்தி அந்த பெண்கள் அதிகமாக பேசுகிறார்கள் என்று சொல்கிற அந்த விடயம் தொடர்பான அதில் உள்ள சைக்காலஜி என்ன என்று சொல்கிற அந்த விஷயங்களை நாங்கள் பார்த்தோம். இன்றைக்கு நாங்கள் வருவோம் இந்த கருத்துக்கு, அதாவது இந்த சண்டை பிடிக்கிறேன்னு சொல்கிற விஷயம். பொதுவாக கணவன் மனைவி கடையில் பிரச்சனை வார என்று சொல்றது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் தான். பிரச்சனை, இந்த கணவன் மனைவி கடையிலான பிரச்சனைகளை பற்றி சொல்ற நேரத்தில் பொதுவாக உளவியல் சொல்ற ஒரு முக்கியமான உண்மை ஒன்று என்னண்டா, பிரச்சனை நடக்கணுமாண்டா கட்டாயம் நடக்கும். பிரச்சனை வராமலே இருப்பது தான் கணவன் மனைவி என்ற அந்த வாழ்க்கையில எதிர்பார்க்கிற விஷயமா? அதுதான் ஒரு ஐடியல் சிச்சுவேஷன். கணவன் மனைவி கடையில் எந்த விதமான சர்ச்சையும் வராமல் இருத்தல் என்று சொல்றதுவா? அப்படி இல்லை. ஏனெண்டா உலகத்திட நியதியிலே, மனித வாழ்க்கையிட பொதுவான நியதியிலே நாங்க சொல்லுவோமே, ஒரு என்ன சொல்ற, ஒரு ஸ்திரமான அமைதியான சூழல் என்று சொல்றது. ஒரு நாட்டை பொறுத்தவரையிலும் ஒரு ஸ்திரமான சூழல், அமைதியான சூழல், சமாதானமான சூழல் என்று சொல்றது அது ஒரு உடனடியான சந்தர்ப்பத்துல சந்தோஷமாகத்தான் இருக்கும். ஆனா நீண்ட காலத்துக்கு அது சந்தோஷமானதாக இருக்குமாண்டா சந்தோஷமானதாக இருக்காது. சந்தோஷமானதாக இருக்காதுன்றது மட்டுமல்ல, அது எங்கள் அறியாமலே நாங்க ஒரு வீழ்ச்சி பாதையிலையும் போய்கொண்டிருப்போம். ஏனென்றால் ஒரே மாதிரியான சூழல் எப்பவுமே மனுஷனுக்கு ஒரு சலிப்பை ஏற்படுத்தும். அவனோட பெர்ஃபார்மன்ஸ் அது குறைக்கும். அப்ப அது எங்கட பெர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சு கொண்டே போகும். எங்கள் அறியாமலே நாங்க வீழ்ச்சி பாதையில தான் போவோம். இந்த அல்ஜீரியால வாழ்ந்த ஒரு இஸ்லாமிய ஒரு தத்துவவியலாளர், அவர் மாலிக் பின் நபி என்று சொல்லி, அவர் சொல்லுவார் என்னண்டா, அவர் பொதுவா இந்த உலக நாகரீகங்களை பத்தி பேசின ஒரு முக்கியமான ஒரு ஆள். இஸ்லாத்தை ஒரு நாகரீகமாக நாங்க பிரசன்ட் பண்ணணும் என்று சொல்ற அந்த கருத்தை பேசின ஒரு ஆள். அவர் சொல்லுவார் என்னென்றால், நாங்க அந்த இஸ்திக்ரார் என்று சொல்ற அந்த ஸ்தீர நிலைமை என்று சொல்றது எப்பவும் அதுதான் பெஸ்ட் என்று சொல்லி நினைக்குவாங்க. ஏன்னா அது எங்களை எங்க கொண்டு போய்த்து வைக்கும் என்று சொன்னா, நாங்க ஒரு ருக்கூத், அதாவது அவர் சொல்ற அந்த என்ன சொல்ற ஒரு தேக்க நிலைமைக்கு எங்களை கொண்டு போய் சேர்க்கும். நாங்க ஒரு தேக்க நிலைமைக்கு போய்த்து நிற்போம், எந்த வளர்ச்சியும் இருக்காது. அப்பப்ப சோதனைகள் வரணும், பிரச்சனைகள் வரணும், தடைகள் வரணும். அப்படி வார நேரத்துல தான் நாங்க புதுசாக மீண்டும் மீண்டும் புத்துணர்ச்சி பெறுவோம், புதுசாக யோசிக்க பழகுவோம், புதிய ஸ்ட்ராட்டஜிஸை பத்தி நாங்க யோசிப்போம், புதிய வழிகளை பத்தி நாங்க யோசிப்போம். இது ஒரு பிரச்சனை வார நேரம் தான் எங்கட திங்கிங் அப்படி வேலை செய்ய தொடங்கும். அப்ப எப்பவும் நாங்க ஒரு ஸ்திர நிலைமை என்று சொல்றது எங்களை ஒரு தேக்க நிலைமைக்கு எடுத்துட்டு போகும். அப்ப சோதனைகள், பிரச்சனைகள் வருவதுதான் எங்களை புதுப்பிக்கின்ற ஒரு அம்சம். இது உலகத்துல நாகரீகங்களை பொறுத்தவரையிலே, மனித வாழ்க்கையை பொறுத்தவரையிலே மட்டுமல்ல, குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவிக்கு இடையிலான உறவை பொறுத்தவரையிலே இதுதான் யதார்த்தம். அப்ப இந்த விதியை நாங்க புரிஞ்சுக்கொள்ளணும். இது சண்டைகள், பிரச்சனைகள் வருமான்னு சொன்னா கண்டிப்பாக வரும், வர வேண்டும் என்றுதான் இஸ்லாம் சொல்லும்.
பொதுவாக உளவியலும் அந்த விஷயத்த வலியுறுத்துகிறது. இப்ப ஜாசிம் முத்தவா நான் போன தடவை சொன்னேன் அவரை பத்தி, இந்த குவைட்ல இருக்கின்ற இந்த குடும்பவியல் அறிஞர்கள்ல முக்கியமான ஒரு ஆள். அவரு சொல்லுவார் என்னன்னா, சராசரியாக வருஷத்துக்கு 300 பிரச்சனை வரும் கணவன் மனைவி கிடையாது. அப்படின்னா 300 சொன்னா நாங்க இப்ப வருஷத்துக்கு 365 நாள் தானே, 65 நாள் தான் பிரச்சனை இல்லை. அடுத்த 300 நாட்களும் பிரச்சனைகள் ஒரு நாளைக்கு கொண்டு கண்டுபிடிச்சு பார்த்தா குறைஞ்சது. அப்படி இருந்தா தான் அவர் சொல்ற அந்த அந்த அப்படி இருக்கிறது தான் ஒரு பேலன்ஸ் ஃபேமிலி லைஃப். அப்படி இல்லாம பிரச்சனையே இல்லாமல் இருக்கிறேன்னு சொன்னா அது ஆர்டிபிஷியல். அப்படி ஒரு ஃபேமிலி லைஃப் உண்டு, சாத்தியமும் இல்லை. அந்த ஃபேமிலி லைஃப் எந்த விளைவுகளையும் கொண்டு வராது. உங்கள்கிட்ட ஒரு 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 ரொமான்டிக்கான லைஃப் ஒன்றாக அது இருக்காது. அப்ப லைஃப்ல எப்ப அந்த 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 அது ரொமான்ஸ் அதிகரிக்கும், எங்களுக்கு இடையிலான அந்த லவ்வும் எஃபெக்ஷனும் எப்ப அதிகரிக்கும், பிரச்சனைகள் வரத்தான் அது அதிகரிக்கும். அப்ப பிரச்சனைகள் லைஃபுக்கு கட்டாயம் தேவையான ஒரு விஷயம் என்று சொல்றது தான் அது பொதுவாக உளவியல் சொல்லுகின்ற உண்மை. இப்ப நாங்க அந்த விஷயத்தை பத்தியெல்லாம் இங்க முக்கியமா பார்க்க போறோம். இங்க நாங்க பார்க்க போறோம்னா பிரச்சனை ஒன்று வந்ததுக்கு பிறகு அது எப்படி ஹேண்டில் பண்ணப்படுறது, அதுக்கு பின்னால் உள்ள உளவியல் என்ன என்று சொல்றது. அதைத்தான் நீங்க முக்கியமா நாங்க பார்க்க போறோம். ஒரு சண்டை வந்துன்னு வைங்க, சண்டை வந்து 2 பேரும் கடுமையாக வாய் தர்க்கம் நடந்து ஒரு கொஞ்சம் ஓஞ்சிட்டுன்னு வைங்க. ஓஞ்சத்துக்கு பிறகு இந்த மாதிரியான டயலாக் வரலாம். இப்படியான ஒரு விஷயத்தை நீங்க எதிர்கொண்டு இருப்பீங்க. 2 பேருக்கு மட்டும் சண்டை வந்துட்டு, ஒரு சண்டை நடந்து ஒரு 1 hour கழிச்சுட்டு வைங்க, ஒரு மணித்தியாலம் கடந்ததுக்கு பிறகு இது மாதிரி விஷயங்களை சில வேளை நீங்க அவதானிச்சிருப்பீங்க. கணவன் சொல்லுவார் என்னண்டா, இப்ப திடீரென்று எதிர்பார்க்க 2 பேரும் சண்டை வந்தா பேசிக்கொள்ள மாட்டாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மூலையில அவங்களோட வேலையில சில பேர் இருப்பாங்க, சில பேர் வேலையும் நடக்காது, ஆக்குற வேலையும் நடக்காது, அப்படி இருக்கும். அப்ப அவர் திடீர்னு சொல்ல, நான் வெளியில போறேன், ஏதாவது வாங்கிட்டு வரணுமான்னு கேட்பார். இந்த மாதிரி ஒரு விஷயத்த நீங்க எதிர்கொண்டிருப்பீங்க. அல்லது திடீர்னு கேட்ப, பிள்ளையோட ஸ்கூல் ஃபீஸ் கட்டியாச்சா, அந்த மாதிரி ஏதாவது கேட்பார். கிச்சன்ல அந்த பெல்பை மாத்தணும்னு சொன்னீங்களே, மாத்தணுமா என்று சொல்ற அப்படி ஒரு விஷயம் கேட்பார். வைஃப் தரப்புல இருந்து இந்த மாதிரி வார்த்தைகள் வரையில், இந்த போன்ல அடிக்கடி ஒரு மெசேஜ் வர, அதை எப்படி இல்லாமக்குறேன்னு தெரியா, விளங்குது இல்ல, அதை கொஞ்சம் செஞ்சுட்டாங்களே சொல்லி கேட்பாங்க. அல்லது எனக்கு இது எப்படி யூஸ் பண்றேன்னு தெரியா, அதை சொல்லித்தாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி கேட்பாங்க. சண்டை நடந்து ஒரு 1 hourல 2 hours இந்த மாதிரி, இதுதானே நான் சொல்லல, இது நான் உதாரணத்துக்கு சொன்னது. இது போன்று ஏதோ ஒரு வழியில சம்பந்தம் இல்லாமல் பேசுவார், சம்பந்தம் இல்லாம பேசுவாங்க. இந்த வார்த்தைகளுக்கு என்ன பொருள்? ஆக்சுவலாக வெளியில போறேன், ஏதாவது சாமான் வேணுமா, தேவை ஒன்றை வாங்கிட்டு கொடுக்கணும் என்று சொல்றதா நோக்கம்? அல்லது போன்ல இருக்கிற அந்த பிரச்சனைய எப்படியாவது இந்த சந்தர்ப்பம் தான் தீர்த்து கொள்ள வேண்டிய சந்தர்ப்பம், வேற சந்தர்ப்பம் ஒன்று இல்லை, இப்பதான் அதை சால்வ் பண்ணணும் என்பதற்காகத்தான் அது கேட்கப்படுகிறதா? அல்லது பிள்ளையோட ஸ்கூல் ஃபீ இப்பதான் கட்டணும் என்று சொல்றதனால் தான் அது கேட்கப்படுகிறதா? கண்டிப்பாக இல்லை. அப்ப இந்த வார்த்தைகள் ஆக்சுவலாக அதுல நாடப்படுகின்ற கருத்து வேறு. அப்ப நாங்க புரிஞ்சு கொள்ற வேண்டிய முக்கியமான விஷயம், பேசப்படும் வார்த்தைகளும் நாடப்படும் கருத்துக்களும் எல்லா நேரங்களிலும் ஒரே மாதிரி அமையாது. அப்ப இந்த அது ஒரு தனியான டிக்ஷனரி. அது எல்லா சந்தர்ப்பங்களையும் பேசுற அதே விஷயம்தான் அதுல மீன் பண்ணப்படுறா என்றால் இல்லை. இப்ப நாங்க சாதாரணமா சொல்லுவோம், மனிதர்கள் குறிப்பாக கணவனும் மனைவிக்கு இடையிலான ரிலேஷன்ஷிப்ல, அதாவது நாங்க தகவல்களை பரிமாறுகின்ற நேரத்துல, நாங்க பேசுற விஷயத்துல அந்த வசனங்கள்ல என்ன என்ன மீனிங்கோ அந்த மீனிங்கை தான் நாங்களும் நாடுவோம். ஒரு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ற நேரத்துல யார் ஒரு மையத்து செய்தியை சொல்றோம், அல்லது ஏதாவது யாரோ போனன்ற ஒரு செய்தியை சொல்றோம், ஒரு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ற நேரத்துல பெரும்பாலும் நாங்க பேசுற வார்த்தையும் நாடப்படுகின்ற கருத்தும் ஒன்றுதான். ஆனா எங்களோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ற நேரத்துல, உணர்வுகளை பரிமாறுகின்ற நேரத்துல
பேசுகின்ற வார்த்தையும் நாடுகின்ற கருத்தும் ஒன்று அல்ல. இப்ப நான் சொன்ன இந்த வார்த்தைகள் எல்லாம் இது உணர்வுகளை பரிமாறுகின்ற பின்புலத்துல நடக்கிற விஷயம். இது அந்த அந்த நான் சொன்ன அந்த சண்டைக்கு பிறகு பேசப்படுகின்ற வார்த்தைகள். இந்த வார்த்தைகள்ல நாங்க அந்த வார்த்தையினூடாக அந்த மொழி கருத்து சொல்கின்ற கருத்துகள் உண்மையில நாங்க மீன் பண்றோம். அங்க வேறொரு விஷயம் இருக்கிறது. உண்மையிலே அந்த வார்த்தைகள் என்ன? இது மறைமுகமாக நாங்க மன்னிப்பு கேட்கிற வார்த்தைகள் தான். என்னண்டா இது நாங்க ஆட்டோமேட்டிக்கா உண்மையில நாங்க என்ன செய்யறோம்னா நாங்க அதை சிச்சுவேஷனை நார்மலைஸ் பண்றதுக்கு விரும்புறோம். சிச்சுவேஷனை நாங்க நார்மலைஸ் பண்றதுக்கு விரும்புறோம். அப்ப அந்த நேரத்துல தான் இந்த மாதிரி வார்த்தைகள் பேசுவார்கள். அப்ப இந்த சந்தர்ப்பத்துல நாங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஆக முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு நாள் அத எதிர்மறையாக எடுக்கப்படாது. பாசிட்டிவா உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணிடணும். அது கேட்டா போன்ல இப்படி ஒரு மெசேஜ் வர செஞ்சு தாங்கலன்னு சொன்னா தாங்க பார்க்க மாட்டேன்னு சொல்லி எடுத்து இல்லாட்டி என்ன சரி ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கணும். அல்லது தாங்க நான் அங்க கொடுத்து சரி அதை செஞ்சு கொண்டு தாரன் என்று சொல்ற மாதிரி அந்த சிச்சுவேஷன் அவங்க நார்மலைஸ் பண்றதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா நீங்க உங்களோட சைட்ல ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும். அப்பதான் சுமூகம் ஆயிரும். என்னடா அந்த ஸ்டெப் மீனிங் என்ன? நடந்ததுக்கு சாரி என்று சொல்றதுதான். அது வெளிப்படையாக கேட்கிறல்ல, ஆனா மறைமுகமாக மன்னிப்பு கேட்கிறது தான் அந்த அந்த ஸ்டெப்பினுடைய மீனிங். அப்ப அது கணவன் தரப்புல இருந்தும் அது நடக்கும், மனைவிட தரப்புல இருந்தும் அது நடக்கும். உண்மையிலே இத யாரும் பிளான் பண்ணி செய்யறா? பிளான் பண்ணி ரைட் இப்படி நடந்து இப்ப இத இப்படி இப்படி போயிட்டு பேசி இதை மேனேஜ் பண்ணுவோம் என்று சொல்லி பிளான் பண்ணி யாரும் நாங்க அப்படி செய்யறோம்டா? இது உண்மையில அப்படி பிளான் பண்ணி செய்யறது இல்லை. அதாவது நான் சொல்லிக்கிற மாதிரி எங்கட மனசுட ஒரு உறுத்தல்ல எங்களை அறியாம நாங்களே செய்யற ஒரு விஷயம் தானே. ஏன்னா நடந்த நிகழ்வு நாங்க யாரும் சந்தோஷப்பட மாட்டோம், கண்டிப்பா சந்தோஷப்படுறல. இப்படி நடந்துட்டு இது இது வேணும், அந்த கொஞ்ச நேரத்துக்கு அப்படி இருக்கட்டும் என்று சொல்லி அப்படி நாங்க யாருமே யோசிக்கிறல்ல. அப்படி ஒரு பிரச்சனை நடந்தா கண்டிப்பா மனசுக்கு அது வருத்தமான விஷயம் தான், கவலையா தான் இருக்கும், உறுத்தலா தான் இருக்கும். அந்த உறுத்தல் எங்களை அறியாமலே எங்களை இப்படி செய்ய வைக்கும். அப்ப இது உண்மையிலே இன்னொரு வகையில பார்த்தா அல்லாஹ்ட ஒரு பெரிய அருள், இது அல்லாஹ்ட பெரிய ஒரு ரஹ்மத். இது எங்களுக்கு நாங்க ஒரு இப்ப எப்படியும் நாங்க எங்களை மீறின ஒரு ஒரு சூழல், நாங்களே பிளாஸ்ட் ஆகிற ஒரு சூழல் தானே பிரச்சனை வாரது. நாங்க யாரும் பிளான் பண்ணி சண்டை பிடிக்கிறல்ல. உண்மையிலே எங்களை மீறி நாங்க பிளாஸ்ட் ஆகிற ஒரு நிலைமை தான் சண்டைகள் என்று சொல்ற, அந்த வாயில வரக்கூடிய கடினமான வார்த்தைகள் என்று சொல்றதெல்லாம் அப்படி நடக்கிற ஒரு விஷயம் தான். அப்ப அப்படி நடந்தா கண்டிப்பாக எங்கட மனசுல ஒரு பெரிய ஒரு உறுத்தல் ஒன்று இருக்கிறது. அந்த உறுத்தல் இருந்து எங்களை வெளியில கொண்டு வரத்துக்கு அல்லாவே அவன் வச்சிருக்கின்ற ஒரு ஒரு விஷயம் தான் உண்மையிலே அது தானே. அப்ப இது ஒரு பெரிய ஒரு அருள். அப்ப அதை நாங்க சரியா புரிஞ்சு கொண்டோம்டா நாங்க அந்த அந்த ஆக்ஷனுக்கு நாங்க பாசிட்டிவா ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். அப்ப அந்த நேரத்திலையும் நாங்க மாறி இப்படி கேட்டோம்டா, இந்த நேரத்துல இப்ப சாமானா முக்கியம் அல்லது இதுவா முக்கியம் என்று சொல்லி அப்படி அந்த மாதிரி நாங்க ரெஸ்பான்ஸ் பண்றது கண்டிப்பாக அந்த அந்த பிரச்சனைய திரும்பவும் பெருசாக்கிடும். அப்ப நாங்க பாசிட்டிவா ரெஸ்பான்ஸ் பண்ணணும். என்னடா இது அல்லாவே தரக்கூடிய ஒரு அருள் என்ற வகையில். இங்க நான் இன்னும் சில உதாரணங்களை சும்மா போட்டிக்கிறேன் பாருங்க. இந்த என்ன மாதிரி எல்லாம் பேசுவார்கள் என்று சொல்றது. இப்ப கணவன் தரப்புல இருந்து உதாரணமா திடீரென்று எதை பத்தி பேசுவாரு அல்லது கேட்பாரு. உதாரணமா ஒரு டிவி நிகழ்ச்சியை பத்தி சரி ஒரு சொல்லுவாரு, இந்த ப்ரோக்ராம் முந்தின நல்லா இந்த ஆக மோசம் சரி ஒரு கமெண்ட் ஒன்று சொல்லுவாங்க. அல்லது பிள்ளைகளை பத்தி சரி ஒன்று கேட்பாங்க, அல்லது வீட்டில் உள்ள ஒரு வேலையை பத்தி சரி ஒன்று கேட்பாங்க, அல்லது செய்யப்பட வேண்டிய ஒரு வேலையை பத்தி, அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி ஒன்று பேசுவார் அல்லது ஒரு கேள்வியா கேட்பார். இப்படி கணவன் தரப்புல இருந்து வரும். அல்லது காரணம் இல்லாம உங்களுக்கு போன் பண்ணி எதையாவது பேசுவார். சண்டை பிடிச்சிட்டு போயிட்டாருன்னு எங்க சரி காரணம் இல்லாம கால் பண்ணி என்ன சரி ஒன்று கேட்பார். அல்லது சரி ஒரு ஜோக் கொண்டு பண்ணுவாங்க. இது நடக்கும்.
தானாவே முன் வந்து உதவி செய்வாங்க. அதாவது வீட்டுல உடுப்புகள் களி கட்டில குவிஞ்சிக்குது, அவரே வந்து மடிச்சு வைப்பார் சில டைம். இப்படி என்ன சரி ஒன்று நடக்கும். அல்லது வீட்டுக்கு ஏதாவது பரிசுகள் அல்லது சாப்பாடு, ஏதாவது உணவுப் பொருட்கள் அல்லது ஏதாவது ஸ்வீட்ஸ் அப்படி வாங்கிட்டு வந்துருவார். அல்லது பிள்ளைகள்ட்ட என்ன சரி ஒன்றை சொல்லி அனுப்புவார். அல்லது பிள்ளைகளை சம்பந்தப்படுத்தி அப்படித்தானே மகள் என்று சொல்லி, அப்படித்தானே மகன் என்று சொல்லி, அப்படி அவங்கள சம்பந்தப்படுத்தி என்ன சரி ஒன்று பேசுவார். அல்லது வைஃப் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயத்த வந்து புகழ்ந்து பேசுவார், பாராட்டி பேசுவார். சாப்பாட்டையோ உடுப்பையோ அல்லது வேலைகளையோ, இப்படி இந்த மாதிரியான எல்லா ஆட்டிடியூடும் வந்து எதை குறிக்கின்ற விஷயம்? அவங்க நடந்த நிகழ்வுக்கு மனசு வருத்தப்படுறாங்க என்று சொல்றத குறிக்கிற விஷயங்கள் தான். அதுக்கு அவங்க மறைமுகமாக இந்த ஆக்ஷன் ஊடாக உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கிறாங்க என்று சொல்றதுதான் அதனுடைய மீனிங்காக இருக்கு. மனைவிட தரப்புல என்ன மாதிரி விஷயங்கள் வரையிலும் நான் சொல்லிக்கிற மாதிரி கணவனை கவர்ற மாதிரியா உடுப்பு ஏதாவது உடுப்பாங்க, அவருக்கு எது மிச்சம் பிடிக்குமோ அந்த மாதிரி ஒரு உடுப்பு செலவில் உடுப்பாங்க. அல்லது கொஞ்சம் கெஞ்சலாக சினுங்கலாக பேசுவாங்க, ரொமான்டிக்கா பார்ப்பாங்க. அல்லது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஐடியா கேட்பாங்க அல்லது சொல்லி தருமாறு சொல்லுவாங்க. இப்படி இந்த மாதிரியான ஆக்ஷன் வரும். இதெல்லாம் வந்து என்ன மீனிங், அதனோட என்ன சொல்ல வராங்கன்ற நடந்த நிகழ்வுக்கு நான் worry பண்றேன் என்று சொல்றது, இதுக்கு மன்னிச்சு கொள்ளுங்க என்று சொல்றது தான் அந்த இந்த இந்த நடவடிக்கைகளூடாக அவங்க சொல்ல வர மெசேஜ். ஹை, இப்ப நான் சொன்ன இதெல்லாம் வந்து உண்மையிலே மறைமுகமாக மன்னிப்பு கேட்டேன். ஆனா இது எல்லாத்திலுமே ஆக பெஸ்ட் என்ன? நேரடியாக மன்னிப்பு கேட்கிறது தான். நேரடியா மன்னிப்பு கேட்கிறது தான் ஆக பெஸ்ட். அப்ப இங்க நான் சொன்ன மாதிரி நேரடியாக மன்னிப்பு கேட்கிறது தான் உண்மையிலே எங்கட மனசில் இருக்கின்ற எல்லா பாரத்தையும் அப்படியே இறக்கிட்டு. நாங்க மறைமுகம் மன்னிப்பு கேட்டேன்னு சொன்னாலும் அந்த மனசுல உள்ள பாரம் உடனே இறங்காது, அதுக்கு டைம் எடுக்கும், கொஞ்சம் கொஞ்சமா தான் அது இறங்கும். ரெண்டு பேரும் வந்து சுமூகமாக நாங்க வந்துட்டோம் என்று சொல்றத காட்டுற மாதிரி ரெண்டு பேரும் உறவாட தொடங்கி கொஞ்ச நேரத்துல தான் நல்லது, சிலவில் ஒரு நாளும் எடுக்கும், அதுக்கு பிறகுதான் அது மெதுவாக இறங்கும். அங்க உள்ள ஆபத்து என்னண்டா திரும்பவும் பத்தி கொள்றதுக்கு வாய்ப்பும் இருக்கு. ஏதாவது ஒரு வார்த்தை தவறினாலும் பத்தி கொள்ளும், அப்படியும் இருக்கு. ஆனா இந்த நேரடியாக மன்னிப்பு கேட்டல் இருக்கிறது, அது டோட்டலா நாங்க திரும்ப புதிய இடத்துக்கு வந்துருவோம். விளங்க. அப்ப எங்கட மனசுல உள்ள எல்லா பாரத்தையும் இறக்கி நாங்க திரும்ப அந்த சந்தோஷமான அந்த அந்த வாழ்க்கைக்கு திரும்ப வருவதற்கான மிக முக்கியமான சாதனம் நேரடியாக மன்னிப்பு கேட்டல் என்று சொல்லுது. அதனாலதான் ரசூல்லா சொன்னாரா, ஒரு ஒரு பெண்ணை மனைவிய பார்த்து குறிப்பாக சொன்னா, அந்த மனைவி ஏதாவது ஒரு ஒரு தவறான வார்த்தை சொல்லிட்டாலோ அல்லது அவளுக்கு ஏதும் தவறு நடந்துட்டாலோ அவள் எப்படி செய்வது மிச்சம் பொருத்தம்? கணவனுடைய கையை பிடிச்சி நீங்க என்ன மன்னிக்கலன்னு சொன்னா நான் எதுவும் சாப்பிட மாட்டேன் என்று இப்படி சொல்லுகின்ற ஒரு ஒரு மனைவிய வந்து அதாவது அந்த சுவர்க்கத்துக்குரிய பெண்கள் என்று சொல்றத பத்தி பேசுற நேரத்துல தான் இதை சொன்னார். அப்ப இப்படி ஒரு ஒரு மனைவி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்ற அந்த கருத்தரை சொல்ல வலியுறுத்தின. இது ஏன், அதாவது இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்றதுல இந்த இப்படி ஒரு ஒரு கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரீம் வடிவம் கொண்ட மாதிரி ரசூல்லா ஏன் சொன்னாரு என்று சொன்னா, இந்த மாதிரி நேரடியான அப்ரோச் தான் எங்கட மனக்காயங்கள் எல்லாத்தையுமே இல்லாமக்கிறதுக்குரிய. மனக்காயங்கள் இல்லாம போய் நாங்க திரும்ப சுமூகமான ஒரு லைஃபுக்கு வரணும் என்று சொன்னா நேரடியா மன்னிப்பு கேட்டல் தான் ஆக சிறந்த வழிமுறை என்று சொல்றது தான் அதுல வலியுறுத்தப்பட்ட விஷயம். ஹை, இதுல இன்னொரு முக்கியமான ஒரு 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 ஃபேக்ட் ஒன்று இருக்கிறது. நாங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நேரடியாக மன்னிப்பு கேட்கிற நேரத்திலேயும் கூட கணவன்மாரை பொறுத்தவரையில மிக பெரும்பாலும் உடனே அவங்களோட மனசு இறங்கிடும். நேரடியா மன்னிப்பு கேட்டா உடனே மனசு இறங்கிடும். கிட்டத்தட்ட 99% கணவன்மாரோட நிலைமை அப்படித்தான். ஒரு 1% பிடிவாதம் பிடிக்கிறார்கள். ஆனாலும்
அதுல உள்ள ஒரு ஒரு விஷயம் என்னண்டா விளங்கல்ல. ஆ ஆ இல்ல அது 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 உங்களோட லைஃப்ல வந்து அது அது ரியலா நீங்க ஃபீல் பண்ற அந்த விஷயத்த அப்ப அது உங்களுக்கு தான் சொல்ல தெரியுமா? அதான் நல்லா அருளன்ஸ் ஆரம்பத்துல சொன்னேன். இப்படி இப்படி ஒரு விஷயத்த அல்லாஹ் சொல்லி இருக்கின்றான் என்று சொன்னா உண்மையிலே அது அந்த அந்த அதுக்கு பின்னால் உள்ள அந்த சைக்காலஜி அதுதான், அது அது இறங்கிடும். இப்ப இங்க நான் சொல்லி இருக்கிறேன்னா ஆண்களுடைய இயல்புல அல்லாஹ் வச்சிருக்கிற ஒரு இயல்புல இருக்கின்ற ஒன்று, அவங்க உடனே மனசு இறங்கிடுவாங்க, நேரடியா மன்னிப்பு கேட்டு உடனே மனசு இறங்கிடுவாங்க. ஆனாலும் உடனே அதை காட்டிக்கொள்ள மாட்டாங்க, அந்த கெத்தை வச்சுக்கொள்ளுவாங்க. விளந்தானே? உடனே அதை காட்டிக்கொள்ள மாட்டாங்க. முதலாவதே மனசு இறங்கிடுவாங்க தான், ஆனா அதை காட்டிக்கொள்ள மாட்டாங்க. அப்ப முதல் தடவையில காட்டிக்கொள்ள மாட்டாங்க, உள்ளுக்குள்ள மன்னிச்சுதான் இருப்பாங்க, உள்ளுக்குள்ள மன்னிச்சுட்டாங்க. ஆனா தோற்றத்தை எப்படி வச்சுக்கொள்வாங்க? அதே கோபமா தான் வச்சுக்கொள்வாங்க. அவங்க எதிர்பார்ப்பாங்க என்னண்டா இன்னொரு தடவையும் வந்து கேட்கணும். ரெண்டாவது தடவை கேட்கிற நேரத்துல சிலர்கள் பெரும்பாலும் ஓகே ஆயிடும், சிலாக்கள் அதை இன்னும் கொஞ்சம் நீட்டி வைப்பாங்க, 2 3 4 வரட்டும் சொல்லி வைப்பாங்க. மனசு வந்து ஓகே கிளியர் ஆயிட்டு, ஆனாலும் அந்த இது இருக்கும், ஆண்களை பொறுத்து அந்த விஷயம் இருக்கு. விளந்தானே? அது நீங்களே அதை ஃபீல் பண்ணலும் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அத அப்ப அது அது இருக்கும், அந்த பந்த யதார்த்தம் இருக்கிறது. பெண்களை பொறுத்த வரையில பெண்களும் மோஸ்ட்லி நான் இங்க சொல்லிக்கிறேன் 80% பெண்களும் அப்படி ஆண் வந்து நேரடியாக மன்னிப்பு கேட்டால் இறங்கிடுவாங்க, மனசு இறங்கிடும். ஆனா மனசு இறங்கினாலும் பெண்கள் என்ன செய்வார்கள்? அந்த மன்னிப்பை அன்கண்டிஷனலா தரமாட்டாங்க, கண்டிஷனோட தான் தருவாங்க. அந்த இடத்துல கிளியரா ஓப்பனாவே பேசுவாங்க, இது பிற இப்படி செய்யப்படாது, இதை செய்யப்படாது, இதை செய்யப்படாது என்று சொல்லி அப்படி கண்டிஷன்ஸ் போடுவாங்க. அப்ப அந்த கண்டிஷனோட தான் மன்னிப்பை அக்செப்ட் பண்ணுவாங்க. அப்ப இந்த இந்த இயல்பு வேறுபாடு இருக்கிறது, அல்லாஹு தாலா அத அப்படித்தான் வச்சிருக்கிறார். அப்ப அவங்க கண்டிஷன் போடுற நேரத்துல அதேலா என்று சொல்லி நாங்க திரும்பவும் பழைய இடத்துக்கு போயிடப்படாது. கண்டிஷன் போடுற நேரத்துல ஓகே ரைட், இன்னும் மிகுதா கண்டிஷன், அதுவும் ஓகே என்று சொல்லி மூவ் ஆற வேண்டியதுதான். ஏன்னா அந்த கண்டிஷனை நாளைக்கு அவங்களையும் மறந்துடுவாங்க. அப்ப அது அதெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூ அல்ல. ஏன்னா அந்த நேரத்துல அதை எக்ஸெப்ட் பண்றது என்று சொல்றதுல அவங்களோட உளவியல், அவங்களோட மனசு அப்படித்தான் ஒர்க் பண்ணுது. அல்லாஹ் அப்படித்தான் அதை வடிவமைச்சிருக்கிறார். அது வந்து ஒரு ஒரு பெரிய நெகட்டிவான ஒரு விஷயம் ஒன்று அல்ல. அப்ப அதுதான் இங்க நாங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான உண்மை. அப்ப இது வந்து நாங்க சொன்னோம், ஒரு பிரச்சனை நடந்தால் அங்க அடுத்த ஸ்டெப் வந்து நாங்க அந்த அந்த மன்னிப்பு கேட்டல் என்று சொல்ற அந்த விஷயம் எப்படி அதுல நடக்கணும், அதுல உள்ள உளவியல் என்னன்றது தான் நாங்க இதுல பார்த்தோம். அடுத்த இன்னொரு விஷயத்துக்கு வரும், 40 வயசை கடந்த ஆக்கள். குறிப்பா எத்தனை பேர் இருக்கிறீங்க இங்க? எல்லாம் அதுதான் நான் நினைக்கிறேன். 39 இருக்கிற அப்படியா? மாஷா அல்லாஹ். அப்ப இன்னும் ஒரு வருஷம் வெயிட் பண்ணு. அதுக்கு முந்தி நான் ஒரு விஷயம் கேட்கிறேன், நீங்க கல்யாணம் முடிச்சு ஹனிமூன் போனாக்கள் யார்? அப்படி போயிருக்கிறான் ஹனிமூன் சொல்லி பெய்த்த அனுபவிக்கிறான். இந்த பக்கம் தலையாட்டுறாங்க. அப்ப நீங்க கூட்டிட்டு போயிட்டு தான் நீக்கணும். அதாவது உண்மையிலே நீங்க போனது ஹனிமூன் அல்ல, உங்களோட பாஷையில அவங்களுக்கு அப்படி சொல்லி கூட்டிட்டு போயிட்டீங்க. இதான் ஹனிமூன் சொல்லி அப்படி சொல்லி ஏமாத்தி கூட்டிட்டு போயிட்டீங்க. ஓகே, நான் 40 வயசை கடந்த ஆக்களுக்கு ஒரு அட்வைஸ் ஒன்று சொல்றேன், 2ஆம் ஹனிமூனுக்கு போயிட்டு வாங்க. செகண்ட் ஹனிமூன் ஒன்று போயிட்டு வாங்க. ஏற்கனவே போய்த்திருந்தா அது செகண்ட், இல்லாட்டி ஃபர்ஸ்ட் ஹனிமூன் போயிட்டு வாங்க.
அது நீங்க உலகளோட போற பயணம் இல்லை. நீங்க 2 பேரும் மட்டும் தனியாக போயிட்டு வாரத்துக்குரிய ஒரு பயணம் விளங்குதான். அப்படி ஒரு செகண்ட் ஹனிமூன் ஒண்ட நீங்க போயிட்டு வாங்க. ஏன் என்று சொன்னா 40 வயசு பிந்துற நேரத்தில் எங்கட வாழ்க்கையில நிறைய ரஷ் வந்துடும். நிறைய ரஷ் வந்துடும். பிள்ளைகள், தொழில் என்று சொல்ற நிறைய ரஷ் வந்துடும். அந்த ரஷ் வைஃபுக்கு என்று சொல்லி அல்லது ஹஸ்பண்டுக்கு என்று சொல்லி ஒரு டைமை ஸ்பெசிபிக்கா ஒதுக்குறதுக்கான வாய்ப்பு நிறைய குறைவு. அவங்களோட உட்கார்ந்து ஒரு ஒரு டயலாக செய்யறதுக்கான வாய்ப்பு நிறைய குறைவு. நாங்க ரொமான்டிக்காக 2 பேரும் பேசிக் கொள்றதற்கான வாய்ப்பு நிறைய குறைவு. அப்ப அந்த லைஃபுக்குள்ளால நாங்க எங்களை அறியாமலே நாங்க அதாவது எங்களோட ரொமான்டிக் லைஃப்ல ஒரு பெரிய இடைவெளி ஒன்று வரும். அப்ப அந்த இடைவெளிய நாங்க ஃபீல் பண்ணணும். அப்ப அதுக்கு அவங்களுக்கு சொல்லி ஒரு ஒரு டைமை நாங்க கொடுக்கணும். அதுக்கான ஒரு வாய்ப்பு எடுத்துக்கொள்றது இதுல ஒரு முக்கியமான ஒரு நோக்கம். வளர்த்தான் 2வது இல்ல சொல்லிக்கிற மாதிரி 2 பேரும் மனசை விட்டு பேசுறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் வேணும். வளர்த்தான் அவங்கள பற்றிய விஷயம், அவங்க 2 பேரையும் பற்றிய விஷயங்களை அவங்க கொஞ்சம் மனசு விட்டு ஓப்பனாக, என்னோட வீட்டுக்குள்ளால் அதுக்குரிய வாய்ப்பு கிடைக்கிற மிச்சம் குறைவாக இருக்கும். என்னோட வீட்டுக்குள்ள உள்ள அன்றாட சோழிகள், பிள்ளைகள், இப்படி இந்த விஷயங்கள் அந்த வாய்ப்பு எங்களுக்கு தராது. அதுக்கு என்று சொல்லி நாங்க ஒதுக்கி ஒரு டைம் எடுத்துக்கொள்ற நேரத்துல தான் எனக்கான வாய்ப்பு வரும். அப்ப அப்படி ஒரு ஹனிமூன் உண்டு 40 பிந்தினவர்களுக்கு கட்டாயம் தேவை. இந்த குர்ஆன் வசனத்துல, சூரத்துல் ஹுஜராத்ல வரக்கூடிய இந்த குர்ஆன் வசனத்துல, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிமாரோடு வீட்டுல இருக்கின்ற நேரத்துல சில நாட்டுப்புற அரபிகள் வீட்டுக்கு வெளியில நின்று சத்தம் போட்டு ரசூலுல்லாவை கூப்பிடுகிறார்கள். அப்ப அந்த நிகழ்வை குர்ஆன் கண்டிக்கிறது, அல்லாஹ் கண்டிக்கின்றான். அந்த நிகழ்வு நீங்க அப்படி கூப்பிட வேண்டாம். இன்னல்லதீன யுனாதூனக மின் வராஇல் ஹுஜராத் அக்ஸருஹும் லா யஅகிலூன். அப்படிதான் குர்ஆன் சொல்றது. உங்களை அப்படி வீட்டுக்கு வெளியிலிருந்து கூப்பிடுறாக்கள் அதில் உள்ள பெரும்பாலானவர்களுக்கு விஷயம் விளங்காதவர்கள் என்று சொல்ற குர்ஆன். விளங்காதவர்கள் என்று சொல்லிட்டு வலோ அன்னஹும் சபரு ஹத்தா தஹ்ருஜ இலைஹிம் லகான கைரன் லஹும். நீங்க வெளியில வரும் வரையில் அவங்க பொறுமையா வெயிட் பண்ணினாங்கண்டா அது அவங்களுக்கு தான் நல்லது என்று சொல்றது. வல்லாஹு கஃபூருர் ரஹீம். அல்லாஹு தஆலா அவங்கட அந்த தவற மன்னிக்க கூடியால் அல்லாஹு தஆலா அருளாளன், அன்பு மிக்கவன் சொல்லி இந்த குர்ஆன் வசனம் வருகிறது. அப்ப இந்த குர்ஆன் வசனம் சொல்ற ஒரு முக்கியமான விஷயம், மெசேஜ் என்னன்னா, ரசூலுல்லாஹ் தண்ட மனைவிமாரோடு இருக்கின்ற நேரத்தை டிஸ்டர்ப் பண்ணவான். அவரு நபிதான், அவருக்குரிய நிறைய பணிகள் சமூகத்தில் இருக்கின்றன. ஆனால் அந்த பணிகள் எல்லாம் சக்சஸா நடக்கணும்டா அவர் வைஃபோட இருக்கின்ற நேரம், அதுக்கு செப்பரேட்டான ஒரு நேரம் இருக்கும். அப்ப ரசூல்லா வைஃபுக்கு டைம் கொடுத்திக்கிறார், அதுதான் நாங்க காண்றோம். அப்படி கொடுத்திக்கிற நேரம் தான் அவங்க கூப்பிடுறாங்க. அப்ப அல்லாஹ் சொல்றான்டா அந்த நேரத்தை நீங்க எடுக்கவான, அத ரசூல்லாவுக்கு கொடுங்க என்று சொல்லி நீங்க வெயிட் பண்ணினீங்கடா ரசூல்லா உங்களுக்கு உங்களுக்கு தேவையான அட்வைஸ் தருவார். அதுதான் உங்களுக்கு நல்லம். அவரை வைஃபோட ஸ்பெண்ட் பண்ற அந்த நேரத்தையும் உங்களுக்கு தரணும்னு நீங்க எதிர்பார்த்தா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பெனிஃபிட் கம்ப்ளீட்டா கிடைக்காது. அப்ப வைஃபோட இருக்கிறது என்று சொல்றது ஒரு ஆணை பொறுத்தவரையில அந்த ஆணுக்கான ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷன். அது அவனை அப்படி அந்த ஒரு என்ன சொல்ற, அவனுக்கு ஒரு பெரிய புத்துணர்ச்சியை கொடுக்கிற ஒரு விஷயம். இப்ப எந்த அளவுக்குண்டா, அதாவது நான் பல இடங்கள்ல சொல்லியிருக்கிற விஷயங்கள் உண்டு. இப்ப குர்ஆன்ல சூரத்துல் முஜாதலாவா சூரா ஞாபகத்துக்கு வருது இல்ல, அந்த 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 குறிப்பிட்ட ஒரு சூராவினுடைய தஃப்சீர்ல வருகிறது. அதாவது யா அய்யுஹன் நபி லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு தப்தகி மர்தாத் அஸ்வாஜிக் என்று, உங்களோட மனைவிமாரை திருப்திப்படுத்துறதுக்கு நீங்க
உங்களுக்கு அல்லாஹ் ஹலாலாக்கின ஒரு விஷயத்தை ஏன் ஹராமாக்கி கொள்றீங்கன்னு சொல்லி வரக்கூடிய அந்த குர்ஆன் வசனம், அது சூரத்து தகாபுனா அப்படி ஏதோ ஒரு சூரத்து தஹ்ரீம் ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அந்த சூறால அந்த சூறாட அந்த பின்புலம் சிலவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதோட உள்ள அந்த பகிரங்கமா பேசப்படாத ஒரு காரணம் என்னன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அடிமை பெண்ணோட உறவு வச்சு கொள்றாரு ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டில். அப்ப அந்த விஷயம் ஹப்ஸாவுக்கு தெரிய வருகிறது. ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாவோடு அதுக்கு கடுமையாக முரண்படுகின்றார். ஏண்ட வீட்டுல நீங்க எப்படி இந்த வேலையை செய்வீங்கன்னு சொல்லி. அப்ப அவ முரண்படுற எந்த அளவுக்கு சொன்னா, அப்ப என்ன தலாக் சொல்லுங்க, நான் உங்களுக்கு தேவையில்ல, என்ன தலாக் சொல்லுங்கன்னு சொல்ற அளவுக்கு கடுமையா முரண்படுற. அப்ப அந்த நேரத்துல ரசூலுல்லாஹ் சொல்ற, அப்ப ஏதோ பேசி சமாதானம் ஆயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொல்ற, இந்த விஷயம் உங்களுக்கும் எனக்கும் இடையில மட்டும் இருக்கட்டும், வேற யாருக்கும் இது தெரிய தேவையில்ல. ஆனா ஹப்ஸா போய் என்ன செய்யறா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விஷயத்த சொல்ற. அது எல்லா மனைவிமாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் உண்டாக மாறுகிறது. அப்ப அதுல ரசூலுல்லாஹ் மிகுந்த மன வருத்தம் அடைகிறார். மனைவிமாரோட ரசூலுல்லாஹ் கடுமையா முரண்படுறார். முரண்பட்டு அவ்வளவு பேரையும் விட்டு பள்ளியில போய் தீக்கிறார் வேண்டாம்னு சொல்லி. அப்ப எல்லாரும் சமாதானம் பேசுற ஒரு பெரிய சிக்கலாக மாறிட்டு அந்த இன்சிடென்ட். குர்ஆன் அந்த சூரா இறங்கி மிக கடுமையாக மனைவிமார கண்டிக்கிறது. உங்களுக்கு ஏழுமண்டா அவரோட வாழுங்க, இல்லாட்டி நாங்க அவருக்கு சொல்றோம், உங்களை அவ்வளவு பேரையும் தலாக் சொல்லிட்டு உங்களை விட சிறந்த பெண்களை அவருக்கு நாங்க திருமணம் முடிச்சு வைப்போம் அப்படின்னு சொல்லி குர்ஆன் மிக கடுமையா சொல்கிறது அந்த நிகழ்வு. அப்ப அந்த நிகழ்வுக்கு விளக்கம் சொல்ற நேரத்துல தப்சீராசிரியர் சொல்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஏன் குர்ஆனுடைய கண்டனம் அவ்வளவு கடுமையாக இருந்தது. சாதாரணமா பெண்களுக்கு இருக்கிற ஒரு உணர்வு தானே அது, அந்த அந்த ரோஷ உணர்வு இருக்கிறது தானே, என்னுடையது என்ற அந்த உணர்வு இருக்கிறது தானே. ஆனாலும் ரசூலுல்லாஹ்வை கடுமையாக அந்த ரசூலுல்லாஹ் பாதிக்கப்பட்டதுனால கடுமையாக மனைவிமார குர்ஆன் கண்டித்த. ஏன் அந்த கண்டனம் அவ்வளவு கடுமையான கண்டனம் என்றால், ரசூலுல்லாஹ் யார்? அந்த சமூகத்துக்கு லீடர்ஷிப்பை கொடுக்கின்றவர், சமூகத்துக்கு தலைமை வழங்குகின்றவர்களுடைய குடும்ப வாழ்க்கை அமைதியாக இருக்கும். அங்க குடும்பத்துல அவர் அந்த சக்கன் அந்த அமைதியை பெறும். அந்த அமைதியை பெற்றாதான் அவருடைய சமூக வாழ்வினுடைய அவருடைய பணிகள் சரியாக நடக்கும், சரியான டிசிஷன் எடுப்பார். இல்லாட்டி ஒரு தடுமாற்ற நிலைமையோட பேய்த்து சரியான டிசிஷன் எடுக்கலுமா? எடுக்கலாம். குடும்ப வாழ்க்கை சீராக இருக்கும். குடும்ப வாழ்க்கையில எங்களுக்கு அந்த அமைதி கிடைக்கும். அந்த அமைதி கிடைக்கின்ற நேரத்துல தான் சமூக வாழ்க்கையில அந்த லீடர்ஷிப்பை சரியா கொடுக்கணும். அந்த வகையில தலைமை வகிக்கின்றவர்கள் மனைவியோட வாழம். பெச்சுலரா வாழ்றாக்கள் லீடர்ஷிப்புக்கு வராமிக்கிறது நல்லது. அப்ப அது ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அது முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கு பின்னால் ஒரு பெரிய ஒரு உளவியல் காரணம் ஒன்று இருக்கிற. நாங்க ரைட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு எங்களோட குடும்ப வாழ்க்கை எப்பவும் அந்த அமைதியாக இருக்கும். அப்ப அந்த வகையில வைஃபுக்கு ஒரு நேரம் நாங்க கொடுக்கணும். கணவனும் மனைவியும் தனித்து அவங்களுக்கு இடையில அந்த ரிலாக்ஸேஷனை பெற்றுக்கொள்றதற்கான அந்த வாய்ப்பு அவங்களோட லைஃப்ல இருக்கணும். அதுதான் எங்கட சமூக வாழ்க்கையை பாதுகாக்கும். அது ஒரு முக்கியமான ஒரு காரணம். அப்ப இதுல இன்னொரு விஷயத்தையும் குறிப்பாக ஆண்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டிய இன்னொரு முக்கியமான உண்மை இருக்கிறது. மனைவி 40 வயதுக்கு பின்னர் அவருக்காக நேரம் ஒதுக்கவும் மனம் விட்டு பேசவும் குறிப்பாக ஏன் அவசியப்படுகிறது? இப்ப நான் சொன்னது ஆண்களுக்கான ஒரு நியாயம் தானே. இப்ப நான் சொன்னது வைஃப்ட சைட்ல, வைஃப்ட 40 வயசுக்கு பிறகு அவக்கு ஹஸ்பண்ட் டைம் கொடுக்கணும் என்று சொல்றதுக்கான நியாயம் என்ன? அதுல இருக்கின்ற இது சயின்டிபிக்கலா சொல்ற இந்த அல்லது குடும்பவியல் ஆய்வுகள் சொல்ற 2 முக்கியமான உண்மைகள். இதுகள்ல நீங்க எந்த அளவு தூரத்துக்கு உடன்படுறீங்களோ தெரிய பாருங்க. முதலாவது, 40க்கு பின்னர் மனைவிமார் அதிகமாக சுயாதீனமாக சிந்திக்க தொடங்குவாங்க. அது வரையில கல்யாணம் பிடிச்ச ஆரம்ப நாட்கள்ல இருந்து நீங்க சொல்றதை கேட்டுதான் அவங்க இருப்பாங்க. நீங்க சொல்றது சரி, ஓகே, அதுதான் ஆக அந்த அந்த கருத்துலகத்தில் அதுதான் ஆக பெஸ்ட் ஒப்பீனியன் என்று கூட அவங்க நினைப்பாங்க.
கல்யாணம் முடிச்ச புதுசுகள் ஆரம்பத்தில் அப்படி நினைப்பாங்க. 40 பிந்தினத்துக்கு பிறகு அப்படி நினைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட லைஃப்லயும் அவங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களுக்கு ஒரு முதிர்ச்சி அதெல்லாம் வந்துடும். வந்ததுக்கு பிறகுதான் உங்களோட மடத்தனங்கள் விளங்க தொடங்கும். உங்களோட கிட உங்களோட மடத்தனங்கள் விளங்க தொடங்கும். அதுக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு தைரியமும் மீக்கும். விளந்தானே, ஒரு தைரியமும் மீக்கும். அதுக்கப்புறம் அவங்களோட ஒப்பீனியனுக்கு மாற்று கருத்து நிறைய சொல்லுவாங்க. அல்ல அப்ப அது அப்படி அல்ல, அது பிள்ளை என்று சொல்லி தைரியமா சொல்ல தொடங்குவாங்க. அதுக்கு பிறகு விளந்தானே. அப்ப அந்த அந்த விஷயம் அவங்கட 40களுக்கு பிறகு நடக்கும். அவங்க நிறைய சுயாதீனமாக யோசிக்க தொடங்குவாங்க. தனியை யோசிக்க, இன்னொருத்தர்ல டிபெண்ட் ஆகி திங்க் பண்ண மாட்டாங்க. தனியை திங்க் பண்ண தொடங்குவாங்க. விளந்தானே. அப்ப அந்த நேரத்துல நீங்க பழைய மாதிரி எதிர்பார்க்கலாம். அந்த நேரத்துல கண்டிப்பாக உங்களுக்கு அவங்களோட டயலாகுக்கான வாய்ப்பு தேவை. விளந்தானே, டயலாகுக்கான வாய்ப்பு தேவை. அப்படி இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு சுமூகமா லைஃப கொண்டு போயிடும். அப்ப அது கட்டாயம் கொடுக்கப்படும். விளந்தானே, அந்த அவங்கட அந்த சுயாதீன தன்மையை நாங்க இல்லாமலாக்க இயற்கையாகவே அது நடக்கும். அப்ப அந்த சுயாதீன தன்மை இருக்கின்ற நேரத்துல அதை நாங்க புரிஞ்சு கொண்டு நாங்க கலந்துரையாடலுக்கு நாங்க ரெடி ஆகுவோம். அது முக்கியம். விளந்தானே. 2வது ஒரு காரணம், இது எல்லாருக்குமான கொமனான இஷ்யூவாக இல்லாவிட்டாலும் மெஜாரிட்டிக்கு இப்படி ஒரு விஷயம் ஒன்று இருக்கிறது. என்ன, 40க்கு பின்னர் பாலியல் தேவை அதிகரிக்கின்ற வாய்ப்பும் இருக்கிறது. என்னண்டா இதுல அந்த உளவியல் சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் என்னண்டா, ஆரம்பத்துல கல்யாணம் முடிச்ச எப்படியும் 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ளால பிள்ளை வந்துடும். பிள்ளை ஒன்று வந்தா ஒரு பெண்ணுடைய மைண்ட் செட் எப்படி மாறும், அத இந்த சைக்காலஜிலே சொல்லுவார்கள் குழந்தை உளவியல் எடுத்தான். அதுக்கும் அந்த குழந்தை உளவியல் பெண் தாய்க்கு வந்துடும். அவட உலகத்துல அந்த பிள்ளை மட்டும்தான் அது அவட கண்ணுக்கு விளங்கும். அதை தாண்டி இன்னொரு விஷயத்துல போக்கஸ் பண்றதுக்கு கஷ்டமாயிருக்கும். பிள்ளை சார்ந்த தேவைகள் மட்டும்தான் மைண்ட்ல ஞாபகத்தில் இருக்கும். பல சமயங்கள்ல மத்த பிரதானமான சமைக்கணும் என்று சொல்றதோ, கணவனுடனான ரொமான்டிக் லைஃபோ, இந்த விஷயங்கள் கூட மறந்துடும். அதுக்கு ஒரு பெரிய போக்கஸ் வராது அவங்களோட லைஃப்ல. இது ஆரம்பத்துல இந்த பிள்ளைகள் வருகின்ற நேரத்துல பெண்ணுடைய மனோநிலை அப்படி இருக்கும். அப்ப அது முதலாவது பிள்ளை முடிஞ்சு அது முடிய 2வது வந்துடும், 3வது பிள்ளை வந்துடும். இப்படி பிள்ளைகள் அடுத்தடுத்து வருகின்ற நேரத்துல அந்த மைண்ட் செட்லேயே தான் அவங்க தொடர்ந்து இருப்பார்கள். விளந்தானே. அப்ப அவங்கட இந்த பாலியல் வாழ்க்கை இருக்கிறது, அது கூட அப்படித்தான். அவங்களுக்கு அது 2ஆம் பட்சமாகத்தான் இருக்கும். அது தேவைதான், ஆனா அது 2ஆம் பட்ச தேவையாத்தான் இருக்கும். விளந்தானே. என்ற அவங்களோட மைண்ட்ல வெரி போக்கஸ்டாக இருக்கிறது பிள்ளை சார்ந்த விஷயங்கள் தான். இப்ப 40க்கு பிறகு அந்த விஷயம் நின்றுட்டால் விட்டதை பிடிக்கிற ஒரு வேலை நடக்கும். அதான் நாங்க உள்ள உண்மை. விளத்தானே. அப்ப அது எல்லாருக்கும் 100% அப்படி நடக்கும் சொல்றதுக்கு இல்லை. ஆனா பெரும்பாலும் அப்படி நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. விளந்தானே. அப்ப அந்த நேரத்துல வைஃபுடனான அந்த ரிலேஷன்ஷிப் சொல்றது வெரி இம்பார்ட்டன்ட். அவங்களுக்கு சொல்லி தனியா டைம் கொடுக்குறேன்னு சொல்றது வெரி இம்பார்ட்டன்ட். விளந்தானே. அப்ப இது நாங்க கவனத்துல கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ஹை, இந்த விஷயங்கள் உங்களுக்கு எதுவும் அப்ஜெக்ஷன் அளிக்கிறா? ஹை, எப்படியோ. ஆனா நான் சொல்றது சைக்காலஜிக்கலி இருக்கின்ற சில உண்மைகள். அந்த உண்மைகள்ல பர்சன் டு பர்சன் டிஃபரன்ஸ் இருக்கிறது. ஆனா ஜெனரலாக மெஜாரிட்டி இல்ல இந்த இஷ்யூ அல்லது இந்த நிலைமை இருக்கிறது. அல்லாஹ் அப்படி வச்சிருக்கிறான் என்று சொல்ற ஒரு சூழல் இருக்கிறது. ஹை, இப்ப 40 இன்னும் அடையாதாக்கள் ஒருத்தர் இருக்கிறார் 39. அவர் என்ன செய்யலும்? அவருக்கும் ஒரு விஷயம் இருக்குமே. ஹை, அவருக்கு நான் ஒரு தியரி ஒன்று சொல்றேன். ஜாசி முத்தவசன் ஒரு தியரி, 222 விதி. அது அதாவது இது ஒரு சந்தோஷமான ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு இந்த 222 என்று சொல்றது இப்படி ஒரு விதி ஒன்று இருக்கிறது. என்ன அந்த 222?
அதாவது 3 ரெண்டுகள். முதல் 2 அதோட மீனிங் என்னன்னா 2 வாரங்களுக்கு ஒரு தடவை நீங்க கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து ஏதாவது ஒரு ஷார்ட்டான ஒரு ஆக்டிவிட்டியில 2 பேரும் ஈடுபடுறது. அவங்க 2 பேரும் மட்டும். அது ஒரு 2 மணித்தியால 3 மணித்தியாலத்துக்கு உட்பட்டதாக இருக்கலாம். இங்க நான் சொல்லிக்கிற மாதிரி ஒரு டின்னருக்கு போறதா இருக்கலாம், ஒரு வாக்கிங் போறதா இருக்கலாம், ஒரு சேர்ந்து எக்ஸசைஸ் செய்யறதா இருக்கலாம், சேர்ந்து சமைக்கிறதாக இருக்கலாம், சேர்ந்து ஷாப்பிங் பண்றதாக இருக்கலாம். இப்படி ஏதோ ஒரு விஷயம் 2 வீக்குக்கு ஒரு தடவை இப்படி ஒரு ஆக்டிவிட்டி உங்க 2 பேருக்கு இடையில இருக்கிறது நல்லது. இது முதலாவது 2. இப்ப 2 சொல்ல 2 வாரத்துக்கு ஒரு தடவை. அடுத்தது 2வது 2 2 மாசங்களுக்கு ஒரு தடவை. அது என்ன? கொஞ்சம் லாங் ஆக்டிவிட்டி உண்டு. அது ஒரு நாள் அல்லது 2 நாள் உதாரணத்துக்கு. அப்படி ஒரு லாங் ஆக்டிவிட்டி உண்டு. ஒரு அவுட்டிங் போறதாக இருக்கேலும், ட்ரிப் வித் ஃபேமிலியா இருக்கேலும், எங்கேயா போயிட்டு ஸ்டே பண்றதாக இருக்கேலும், இப்படி ஏதோ ஒரு லாங் ஆக்டிவிட்டி ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் சேர்ந்து போறது. 3வது 2 வருடங்களுக்கு ஒரு தடவை. அது ஒரு மிச்சம் ஒரு நீண்ட ஆக்டிவிட்டி உண்டு. அது ஒரு 5 நாளாக இருக்கேலும், ஒரு வாரமாக இருக்கேலும், 10 நாளாக இருக்கேலும், ஒரு மாசமா இருக்கேலும், நீங்க தீர்மானிக்கிற உங்களோட பைனான்சியல் சிச்சுவேஷன்ல வச்சு நீங்க தீர்மானிக்கிற விஷயம் அது. அப்படி நீங்க யோசிக்கலாம். அது என்ன, நீங்க செகண்ட், தேர்ட், ஃபோர்த் ஹனிமூனாக கூட அது நீங்க பிளான் பண்ணி கொள்ளலாம். annual வெக்கேஷன், ஒரு ஃபாரின் ட்ரிப், இப்படி எந்த மாதிரி நீங்க யோசிக்கலாம். அது 3வது 2. இந்த விஷயம் ஏன் தேவை? இதனுடைய பிரயோசனம் என்ன? உங்களோட 2 பேருக்கு ரிலேஷன்ஷிப் பலமடையும். அது மிச்சம் ஒபியஸா தெரிகின்ற ஒரு விஷயம். 2வது உங்களோட தாம்பத்தியத்துல உண்மையிலே எப்பவுமே ஒரு புது ரத்தம் பாய்ச்சப்படும். ரிஃப்ரெஷ்மெண்ட் தான் அது எங்களை புதுப்பிக்கின்ற ஒரு விஷயம் உண்டாக இருக்கு. அடுத்து இந்த ரூட்டீன் லைஃப் எப்பவுமே ஒரு அலுப்புண்ட தாரது தானே. அந்த ரூட்டீன் லைஃப் அலுப்புல இருந்து நாங்க வெளியில வந்துருவோம். அது மாதிரி முக்கியமான விஷயம் தான் மனசில் உள்ள சின்ன சின்ன கசப்புகள், கோபங்கள், வெறுப்புகள் இதெல்லாம் தானாக அகன்று விடும். இப்ப இந்த கணவன் மனைவிக்கிற பிரச்சனைகள் நாங்க பிறகு ஒரு சந்தர்ப்பத்துல பார்ப்போம். அந்த பிரச்சனை என்று சொல்ற அந்த டாபிக்கை தனியாக. அதுல இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் காணலுமா? சில பிரச்சனைகளை கண்டும் காணாமலும் கடந்து போகும். ஆனாலும் வடு இருக்கும், காயம் இருக்கும். அந்த காயங்கள் ஆறுவது எப்ப அல்லது மாறுவது எப்ப? இந்த மாதிரியான நிகழ்வுகள். இந்த மாதிரியான நிகழ்வுகள் அவற்றுக்கு ஒத்தடம் போடுற மாதிரியான விஷயங்கள். அப்ப கட்டாயம் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அப்ப இது அந்த காயங்களை ஆற்றக்கூடிய ஒரு விஷயம். இது பொதுவாக இந்த அதாவது முஸ்லிம் உளவியலாளர்கள் அதிகமாக இந்த 222 இந்த விஷயத்தை சொல்வார்கள். நான் பார்த்தேன் இந்திய உளவியலாளர்கள்ட்ட 777 தியரி ஒன்று சொல்வார்கள். 777 தியரி ஒன்று சொல்வார்கள். அது இதே மாதிரிதான். ஒரு 7 7 நாள், அப்புறம் 7 வாரம், அடுத்த 7 மாதம் என்று சொல்றது. ஒவ்வொரு 7 நாளைக்கு ஒருக்கவும் ஒரு ஷார்ட் ஆக்டிவிட்டி உண்டு. ஒவ்வொரு 7 வாரங்களுக்கு ஒருக்கவும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாசத்துக்கு ஒருக்கா இன்னொரு கொஞ்சம் லாங் ஆக்டிவிட்டி உண்டு. அப்புறம் 7 மாதங்களுக்கு ஒருக்கா இன்னொரு இங்க சொன்ன மாதிரி ஒரு பெரிய ஆக்டிவிட்டி உண்டு. அது கொஞ்சம் ரஷ், அது மிச்சம் கிட்ட. அது இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலு கொஞ்சம் கஷ்டமாயிருக்கும். சில வேளை கிராமப்புற வாழ்க்கைகளுக்கு சில வேளை அது ஒத்து வரலாம். கொஞ்சம் ரஷ்யான நகர்ப்புற வாழ்வொழுங்குக்கு கொஞ்சம் அது சிரமமாக இருக்கும். அப்ப இப்படி வித்தியாசமான தியரிகள் அதுக்குள்ளால இருக்கின்றன. அப்ப நாங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்த பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம் என்று சொல்றேன். அப்ப இதுவும் நாங்க சொல்ற இந்த வழிமுறையும் இந்த 40 கடந்தவர்களுக்கும் 40 கடக்காதவர்களுக்கும் நான் சொன்ன இந்த ஆலோசனையும் உண்மையிலே எதற்குரியது என்றா அவங்களோட புரிந்துணர்வை வலுப்படுத்துவதற்கான ஒரு வழி, ஒரு டெக்னிக் என்ற அடிப்படையில தான் அது சொல்லப்பட்டது. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். இதனோட இந்த பகுதி நிறைவு பெறுகிறது. இது சம்பந்தமாக எதுவும் உங்களுக்கு டிஸ்கஷன்ஸ், கேள்விகள் இருந்தா பேசலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த கேள்வியா முடிஞ்சிட்டேனா?
டீ ஊத்தவும் இல்லையா?